திருபுவனை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகாவை ஆதரித்து என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி பொதுமக்கள் மத்தியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் களத்தில் பல்வேறு கட்சியை சார்ந்த தலைவர்கள் கட்சியின் வேட்பாளர்களை முன்வைத்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போன்ற சுயேட்சை வேட்பாளர்கள் வாக்காளர்களை சந்தித்து ஆதரவு கேட்டு தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருவண்ணாக்கோவில், மதகடிப்பட்டு, களித்திருத்தாள்குப்பம், திருபுவனை, ஆண்டியார்பாளையம், சோரப்பட்டு, விநாயகம்பட்டு, செல்லிப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திறந்த வாகனத்தில் நின்றபடி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகாவிற்கு பொதுமக்கள் மத்தியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் பொதுமக்கள் மத்தியில் பேசுகையில், வெற்றியோ தோல்வியோ ஒரே கட்சியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகாவிற்கு பொதுமக்களிடையே பெரும் செல்வாக்கு உள்ளதை வாக்காளர்களாகிய நீங்கள் என்ஆர் காங்கிரஸ் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் படித்த இளைஞர்களுக்கு தகுதி அடிப்படையில் வேலை வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கோபிகாவிற்கு நீங்கள் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே தொகுதிக்கு இன்னும் கூடுதலாக நிதி உதவி மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பெற்றுத்தர முடியும் என பொதுமக்கள் மத்தியில் முதலமைச்சர் ரங்கசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக திருநங்கைகள் சமூகத்தினருடன் சந்திப்பு நடைபெற்றது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கருத்தரங்க கூடத்தில் எதிர்வரும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக திருநங்கைகள் சமூகத்தினருடன் சந்திப்பு நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் திருநங்கைகள் அனைவரும் தவறாமல் வாக்களித்திட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். வேட்பாளர்களின் பின்னணி பற்றி தெரிந்து கொள்ள KYC செயலி மூலம் தெரிந்து கொள்ளலாம் எனவும் கூறினார். கடந்த 2024 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் உள்ள திருநங்கைகளில் ஒரு சிலர் வாக்களித்திட தவறிவிட்டனர் என்றும், ஆனால் இம்முறை அது மாதிரி இல்லாமல் அனைவரும் அவசியம் வாக்களித்து 100% வாக்குப்பதிவினை அடைந்த புதுச்சேரி ஒரு மாதிரி மாவட்டமாக உருவாக்கிட அனைவரும் உதவி புரிந்திட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். தொடர்ந்து மாவட்ட தேர்தல் அதிகாரி தலைமையில் திருநங்கைகள் சமூகத்தில் உள்ள அனைவரும் அவசியம் வாக்களிப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். விழாவில் சுமார் 60 திருநங்கைகள் கலந்து கொண்டனர். இறுதியாக வாக்காளர் விழிப்புணர்வு செய்திகள் அடங்கிய பாதகைகள் ஏந்திய வண்ணம் அவசியம் வாக்களிப்போம் என்று புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். நிகழ்ச்சியினை மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு பிரிவு ஏற்பாடு செய்திருந்தது. லாசுபேட்டை சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து அலைக்கடலென திரண்ட மக்கள் வெள்ளத்தில் வீதி வீதியாக சென்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி லாசுப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். லாசுப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்த லாசுப்பேட்டை பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர்களுடன் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க தலைவர் நரசிம்மன், என்ஆர் காங்கிரஸ், பாஜக, திமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி தோழமை கட்சியினருடன் வீடு வீடாக சென்று அவர் ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரச்சனைகளை வாக்காளர்களுக்கு வீடு வீடாக சென்று வழங்கி ஜக்கு சின்னத்தில் ஓட்டு போடும்படியும் முதல்வர் ரங்கசாமியின் பல்வேறு திட்டங்கள் மற்றும் தமது எதிர்கால நலத்திட்டங்களையும் வாக்காளர்களிடம் எடுத்து கூறினார். என்ஆர் வேட்பாளர் சிவக்கொழுந்துவிற்கு பல இடங்களில் ஆரத்தி எடுத்தும் ஆளுநர் மாலை அணிவித்தும் பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். ஜக்கு சின்னத்திற்கு ஓட்டு போடும்படியும் முதல்வர் ரங்கசாமியை வாழ்த்தியும் கூட்டணி கட்சியினர் கோஷம் எழுப்பினர். இதில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி தோழமை கட்சிகளின் நிர்வாகிகள், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், மகளிர் அமைப்பினர், இளைஞர் அமைப்பினர் அனைவரும் தங்கள் கட்சி கொடிகளை ஏந்தியபடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஓசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோனேரிக்குப்பம், கூடப்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் தீபாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி ஓசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோனேரிக்குப்பம் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தீபாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்கு அளிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக குடப்பாக்கம், கோனேரி குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில்
பொதுமக்களிடம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தார் நேற்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தானுக்கு ஆரத்தி எடுத்து பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி கட்சி பிரமுகர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், ஊர் தலைவர்கள், மகளிர்கள் பல கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வைத்திலிங்கம் எம்பி வினோபா நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார். இவர் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட வினோபா நகர் பகுதிகளில் வீடு வீடாக சென்று கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியின் சாதனைகளையும் என்ஆர் காங்கிரஸ் அரசின் அவலங்களையும் எடுத்து கூறி கை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது வைத்திலிங்கம் எம்பிக்கு மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது திமுக தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளர் மருத்துவர் ரித்தீஷ் உட்பட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதி சுயேட்சை வேட்பாளர் சரவணன் ஜே நகர் பகுதிகளில் குக்கர் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் களம் தற்போது சூடு பிடித்து உள்ளது. அதன்படி சுயேட்சை வேட்பாளராக உழவர்கரை தொகுதியில் போட்டியிடும் சமூக சேவகர் சரவணன் இன்று ஜே நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று மழை வெள்ளம் புயல் போன்ற பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உறுதுணையாக நின்றதை நினைவு கூர்ந்தும், இதேபோல் தொகுதி மக்களின் பல்வேறு அடிப்படை தேவைகள் மற்றும் இடர்பாடு நேரங்களில் தொகுதியை சேர்ந்த சக தொழில்நாயை ஓடோடி வந்து உதவி செய்த குறித்த எடுத்து கூறியும் குக்கர் சின்னத்துக்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது மக்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகம் பிரியதர்ஷினி நகர் பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்திரா நகர் தொகுதியில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் மீண்டும் போட்டியிடுகிறார். இவர் இன்று பிரியதர்ஷினி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று முதல்வர் ரங்கசாமியின் சாதனைகளையும் தொகுதியில் செயல்பட்ட உட்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை உள்ளிட்ட அனைத்து சாதனைகளையும் எடுத்து கூறி ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பொதுமக்கள் சால்வை அணிவித்தும் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி தலைவர் வீரா தலைமையில் நிர்வாகிகள் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகத்திற்கு ஆளுயர மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அப்போது தொண்டரணியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மோகன்தாஸ் குடியிருப்பு பாளையம் கிராமத்தில் ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நடைபெற இருக்கும் புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வேட்பாளர் அனைத்து தொகுதிகளில் போட்டியிட்டு வருகின்றனர். இதில் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மோகன்தாஸ் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதில் நேற்று மாலை குடியிருப்பு பாளையம் கிராமத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் கடந்த ஆட்சி காலத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியின் மக்கள் நல பணிகளை எடுத்துரைத்த மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சி அமைத்திடவும் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் எனவும் பொதுமக்களிடம் துண்டு பிரச்சனைகளை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மங்களம் சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமியை ஆதரித்தோ என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி சரவணன் ஆரியபாளையம் பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் மங்களம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆதரவாக என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆரியபாளையம் பகுதியில் உள்ள பாலாஜி நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளிலும் கட்சியின் நிர்வாகி சரவணன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகளுடன் ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் பொதுமக்கள் பலர் தங்களது மேலான ஆதரவை தெரிவித்தனர்.
மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி பூர்ணா சிங் குப்பாளையம் பகுதிகள் அமைச்சர் நமச்சிவாயம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்ற வாக்குகளை சேகரித்தார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணிகள் பாஜக சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதிகள் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் இரண்டாவது முறையாக போட்டியிடுகிறார். கடந்த 2 வாரத்திற்கு முன்பு பிரச்சாரத்தை தொடங்கி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று வாக்களிக்க வேண்டி பாஜக அரசின் சாதனைகளை துண்டு பிரச்சுரங்களாக வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று பூர்ணா சிங் குப்பாளையம் பகுதிகள் வாக்கு சேகரிக்க சென்ற அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து ஆரவாரத்துடன் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு அனைத்து இடங்களிலும் ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை பூர்த்தி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாஜக, அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள், அமைச்சர் நமச்சிவாயம் ஆதரவாளர்கள் பல கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வெளியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உத்தரவாங்கினி பேட் எஸ் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் ஜப்பு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வெளியனூர் தொகுதிகள் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்நிலையில் கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வெளியனூர் தொகுதிக்குட்பட்ட உத்தரவாங்கினிப்பேட் எஸ் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜப்பு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரச்சுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது பல்வேறு இடங்களில் ரவிக்குமாருக்கு ஆதரவாளர்கள் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்தனர். என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் பல கலந்து கொண்டனர். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பயிர் சாகுபடி செய்யும் விவசாய பணியாளர்களிடம் காங்கிரஸ் வேட்பாளர் டிவிஆர் செல்வம் நலம் விசாரித்து கை சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். நடைபெறவுள்ள புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலில் தேசிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் டிவிஆர் செல்வம் தொகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் வீடு வீடாக சென்று கை சின்னத்தில் வாக்கு சேகரித்து வருகிறார். இதில் மண்ணாடிப்பட்டு தொகுதியை சேர்ந்த சோமப்பட்டு கிராமத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பாமர மக்களின் வீடுகளில் அமர்ந்து கூழ் குடித்து நலம் விசாரித்து வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் மணிலா பயிர் அறுவடை செய்து கொண்டிருந்த விவசாய பெண்களிடம் அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் கை சின்னத்தில் வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்ச்சியில் தேசிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சேர்ந்த திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் இப்பகுதியில் உள்ள அனைத்து பொது மக்களிடமும் கை சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு காராமணிக்குப்பம் பகுதியில் இளைஞரணி சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. நெல்லித்தோப்பு தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு இளைஞரணி தொகுதி தலைவர் ராம் தலைமையில் மேலதாளங்கள் முழங்க ஆள் உயர மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் சாகச நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு உற்சாகமான சூழல் உருவாக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு வேட்பாளருக்கு ஆதரவை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து கார்த்திகேயன் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்குறுதிகளை வழங்கி வாக்குகளை சேகரித்தார். அப்போது அவர் தொகுதியின் அடிப்படை வசதிகள் மற்றும் வளர்ச்சி பணிகளை முன்னெடுத்து செயல்படுவேன் என உறுதியளித்தார். இந்நிகழ்வு நெல்லித்தோப்பு தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தை மேலும் தீவிரப்படுத்தி உள்ளது. தட்டாஞ்சாவடியில் பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ரவிச்சந்திரன் தலைமையில் சிறப்பான முறையில் வரவேற்பு கொடுக்கப்பட்டது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார். தட்டாஞ்சாவடியில் பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ரவிச்சந்திரன் சிறப்பான வரவேற்பை ஏற்பாடு செய்திருந்தார். உடன் மாநில காங்கிரஸ் நிர்வாகி சிவாஜி,
மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த பாபு, மாநில தொழிலாளர் பிரிவு தலைவர் பிரபுராஜ், மேற்கு வட்டார தலைவர் வேணுகோபால் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வந்த பிரதமர் நரேந்திர மோடியின் ரோட் ஷோவில் முதல்வர், அமைச்சர், பாஜக தலைவர் என அனைவரும் பங்கேற்று பிரதமரின் பரப்புரையை வரவேற்றனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் புதுச்சேரிக்கு வருகை தந்த பரப்புரை நிகழ்த்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரிக்கு பாரத பிரதமர் மோடி இன்று வருகை புரிந்தார். விமானம் மூலம் லாசிப்பேட்டை விமான நிலையம் வந்த அவர் கார் மூலம் அஜெண்டா சிக்னல் வந்தடைந்தார். அங்கிருந்து திறந்த வெளி வேன் மூலம் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதிதி ஹோட்டல் அருகே இருந்த காமராஜர் சதுக்கம் வரை ரோட் ஷோ நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் மற்றும் பாஜக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பல கலந்து கொண்டனர். மேலும் பிரதமர் மோடியை வரவேற்க பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமான கலந்து கொண்டு பிரதமர் நரேந்திர மோடியை மலர் தூவி வரவேற்றனர். மேலும் முருக பக்தர்கள் வேடம் அணிந்தும், காளி வேடம் என பல்வேறு கடவுள்களின் வேடம் அணிந்தும், பிரதமர் மோடியின் உருவப்படத்தை தலையில் அணிவித்தும் நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமான கலந்து கொண்டு உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். காரைக்கால் தெற்கு தொகுதியில் பாஜக வெற்றிக்கு அறிகுறியாக நடத்தப்பட்ட மாதிரி வாக்குப்பதிவில் திமுகவை விட 13 வாக்குகள் பாஜக அதிகம் பெற்றது. நடைபெறவுள்ள புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலையொட்டி காரைக்கால் மாவட்டத்தின் 5 தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக காரைக்கால் தெற்கு தொகுதியில் பாஜக சார்பில் அருள்முருகனும், திமுக சார்பில் நாஜிம் ஆகியோரும் களம் காண்கின்றனர். இந்நிலையில் நேற்று நடைபெற்ற மாதிரி வாக்குப்பதிவில் திமுக வேட்பாளர் நாஜிமை விட பாஜக வேட்பாளர் அருள் முருகன் 13 வாக்குகள் அதிகம் பெற்றிருப்பது வெற்றிக்கான அறிகுறி என கருதி பாஜகவினர் மற்றும் பாஜக ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் பாஜக வேட்பாளர் அருள் முருகனுக்கு தொகுதி மக்கள் அமோக வரவேற்பு அளித்து வருவதையும் அவர்கள் சுட்டிக்காட்டி சமூக வலைதளங்களில் தமது மகிழ்ச்சியை பகிர்ந்து வருகின்றனர். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ராஜகுமார் சாரணைப்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்திரா நகர் தொகுதியில் ராஜகுமார் போட்டியிடுகிறார். இவர் இன்று சாரணைப்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியின் சாதனைகளை எடுத்து கூறி கை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பொதுமக்கள் சால்வி அணிவித்தும், மலர் தூவியும், ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அரியாங்குப்பம் ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் பங்குனி உத்திரம் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவம் பக்தி மிக்க சூழலில் சிறப்பாக நடைபெற்றது. ஐயப்பன் பிறந்த நாளாக கருதப்படும் பங்குனி உத்திரம் தினமாக நேற்று முன்தினம் காலை முதலே ஆலயத்தில் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை 7 மணி அளவில் ஐயப்பனுக்கு ஊஞ்சல் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் பக்தர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு ஐயப்பனை வழிபட்டு ஆனந்தம் அடைந்தனர். மேலும் பங்குனி உத்திரம் நட்சத்திர விழாவை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட விழா சிறப்பாக நடத்தப்பட்டது. உத்திர நட்சத்திரம் முழு மற்றும் புதுவை மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜமும் இணைந்து நிகழ்ச்சியை செய்திருந்தனர். மங்களம் தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளர் ரங்கன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி அரியூர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிகள் மங்களம் தொகுதியில் திமுக வேட்பாளர் ரங்கன் தொகுதி முழுவதும் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக மங்களம் தொகுதிக்குட்பட்ட அரியூர் பகுதியில் வேட்பாளர் ரங்கன் தனது ஆதரவாளர்களுடன் உதயசூரிய சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். இதில் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் ஆளுநர் மாலை அணிவித்தும், மலர் தூவியும், ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கலித்தீர்த்தாள் குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலை கல்லூரியில் ராணுவ வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிப்பது எப்படி என்பது குறித்து பயிற்சி மாணவர்களுக்கு அளிக்கப்பட்டது. புதுவை அடுத்துள்ள கலித்தீர்த்தாள் குப்பத்தில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலை கல்லூரியில் தேசிய மாணவர் தரைப்படை கமாண்டர்
மொஹந்தி உத்தரவின் பெயரில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் தேசிய தரைப்படை மாணவர்களுக்கு ராணுவ வேலை வாய்ப்பு பெறுவது எப்படி, அதற்கு பயிற்சி பெறுவது எப்படி, இந்த ராணுவ வேலை வாய்ப்பிற்கு எப்படி விண்ணப்பிப்பது என்பது குறித்தும் அதற்கான தகுதிகள் வேலை வாய்ப்பு குறித்தும் கமாண்டர் அசோக் பயிற்சி அளித்தார். இந்த பயிற்சியில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் லெப்டினன்ட் கதிர்வேல் தலைமை தாங்கினார். தொடர்ந்த வேலை வாய்ப்பு பயிற்சி அதிகாரி மற்றும் சுற்றுலாத்துறை அதிகாரியுமான சாபு கே தங்கப்பன் வரவேற்புரை ஆற்றினார். இந்த பயிற்சி முகாமில் ஏராளமான மாணவர்கள் மற்றும் கல்லூரியை சேர்ந்த தேசிய தரைப்படை மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்நிகழ்ச்சியை தேசிய மாணவர் தரைப்படையை சேர்ந்த இறுதி ஆண்டு மாணவர் முகுந்தன் தொகுத்து வழங்கினர். உழவர்கரை தொகுதி வேட்பாளர் லாவண்யாவிற்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி சசிகலா சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் லாவண்யாவிற்கு ஆதரவு திரட்டும் வகையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சசிகலா நேற்று முன்தினம் மூலக்குளம் எம்ஜிஆர் நகர் பகுதியில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது கேரள சண்டை மேளம் மற்றும் மேளதாளங்கள் அதிர கிரேன் மூலம் ராட்சச மாலை அணிவிக்கப்பட்டு திரளான தொண்டர்கள் புடைசூழ உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த பிரச்சாரத்தின் மற்றொரு சிறப்பம்சமாக எம்ஜிஆர் வேடமடைந்த நபர் ஒருவரின் வருகை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. தொடர்ந்து திறந்த வாகனத்தில் நின்றபடி மக்களிடையே உரையாற்றிய சசிகலா வேட்பாளர் லாவண்யாவின் மக்கள் பணிகளை பாராட்டி பேசினார். அப்போது வேட்பாளர் லாவண்யாவிற்கு வெற்றி உறுதி என்பதை பறைசாற்றும் விதமாக லாவண்யாவின் கையை பிடித்து உயர்த்தி தென்னந்தோப்பு சின்னத்தை மக்களுக்கு காட்டி வாக்கு சேகரித்தார். இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சசிகலாவிற்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் உழவர்கரை தொகுதிகள் போட்டியிடும் வேட்பாளர் செல்வ புஷ்பலதா வீடு வீடாக சென்று கரும்பலகை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் உழவர்கரை தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் செல்வ புஷ்பலதா கரும்பலகை சின்னத்தில் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் இன்று உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அரும்பாத்தபுரம் பகுதிகள் பிரச்சாரத்தை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து வீடு வீடாக சென்று கரும்பலகை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். மேலும் அரும்பாத்தபுரம் பகுதிகள் அடிப்படை பிரச்சனையை சரி செய்வதே தனது முதல் வேலை என உறுதியளித்து வாக்குகளை சேகரித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது அமைப்பு செயலாளர் தீந்தமிழன், அரசியல் குழு மாநில செயலாளர் செல்வநந்தன், துணை செயலாளர் முபாரக், உழவர்கரை தொகுதி திமுக பொறுப்பாளர் கரிய கார்த்திகேயன் உட்பட கூட்டணி கட்சியினர் உடன் இருந்தனர். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் வெளியனூர் தொகுதி வேட்பாளர் ரமேஷ் உணவகம் நடத்தும் வியாபாரிகளிடம் வடை சுட்டு பரிமாறி வாக்கு சேகரித்தார். தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் தனியாக தேர்தல் நிற்பது நாம் தமிழர் கட்சியின் செயற்பாடு. விரைவு கொள்கை மக்களுக்கான போராட்ட களத்தில் நாம் தமிழர் கட்சியின் சமரசம் இல்லாத களப்பணி அனைத்தும் மக்களிடம் விளங்கியும் சுல்தான்பேட்டை தட்டாஞ்சாவடி பகுதிகளில் உணவகம் நடத்தும் வியாபாரிகளிடம் துண்டறிக்கை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இவ்வாக்கு சேகரிப்பில் உணவகத்தின் உரிமையாளர்களோடு இணைந்து வடை சுட்டு சாப்பிட்டவர்களுக்கு வடையை பரிமாறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியினர் வாக்கு சேகரிப்பு பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிகழ்வில் நாம் தமிழர் கட்சியின் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் மதியழகன், வில்லியனூர் வீரசாமி, ஆனந்த பாஸ்கர், தனசேகரன், LNT தொழிலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, முருகன், கோர்க்காடு சிவபாலன், சசிகுமார், மனோஜ்குமார் அனைவரையும் பங்கேற்றனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் போட்டியிடும் சரணக பவா நேற்று ஆகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் விசில் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மங்கலம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழக சரகண பவா விசில் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து நேற்று ஊசுடு சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடன் சென்ற அகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் வீடு வீடாக சென்ற தமிழக வெற்றி கழக சின்னமான விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பல்வேறு இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவத்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் என திரளான கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் நுண்கலைத்துறை மாணவர்களின் ஓவியம் மற்றும் சிற்பக்கலை கண்காட்சி நடைபெற்றது.
புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் இயங்கி வரும் பாரதியார் பல்கலைக்கூடத்தின் நுண்கலைத்துறை மாணவர்களின் 2025-26 கல்வியாண்டிற்கான ஓவியம் மற்றும் சிற்ப கண்காட்சி நேற்று துவங்கியது. இக்கண்காட்சியில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநரும் பாரதியார் பல்கலைக்கூட உறுப்பினரும் செயலாளருமான சக்திவேல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி துவங்கி வைத்தார். காட்சிப்படுத்தப்பட்ட சுமார் 1000 படைப்புகளை பார்வையிட்டு மாணவ மாணவிகளை பாராட்டினர். இக்கண்காட்சியில் மாணவர்கள் ஆண்டுதோறும் செய்து முடித்த தங்களின் கலை படைப்புகளை காட்சிப்படுத்தினார்கள். இந்நிகழ்வில் முனைவர் மாமலை வாசகன் மற்றும் இக்கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் பரம்பத் மற்றும் நடனத்துறை தலைவர் முனைவர் விசித்ரா, நுண்கலைத்துறையின் ஆசிரிய பெருமக்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை சிறப்பித்தார்கள். இந்த கண்காட்சி தொடர்ந்து 3 நாட்கள் பாரதியார் பல்கலைக்கூட வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள், கலை ஆர்வலர்கள் பலரும் இக்கண்காட்சியை கண்டு களித்தனர். நிகழ்வில் பல்கலைக்கூட பொறுப்பு முதல்வர் முனைவர் அன்னபூர்ணா வரவேற்புரை வழங்கியும் நுண்கலைத்துறை தலைவர் முனைவர் பிரபாகரன் நன்றி கூறினார். திருபுவனை தொகுதி சன்னியாசிக்குப்பம் பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலைகள் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகள் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக துண்டு பிரச்சுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் இன்று சன்னியாசி குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் துண்டு பிரச்சுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் அங்காளனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் வேலுவிற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து வெற்றி திலகமிட்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் வேட்பாளர் வேலுவின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் பல கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.